ஒரு முக்கியமான மேட்ச் இன்னைக்கு வெற்றி வீரன்ஸ் வெர்சஸ் வெற்றி தளபதிஸு. ஸோ இந்த மேட்சஸ் நிர்ணயிக்கிறது பட் எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு பட் 4th பிளேஸ் போயிருக்காங்க வெற்றி வீரன்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெற்றி தளபதிஸ் வந்து மதியம் ஒரு மேட்ச் இருக்குது. பட் அந்த மேட்ச் நிர்ணயிக்கும் யார் வந்து ஃபைனல்ஸ் போகிறாங்கன்னு சொல்லிட்டு சங்கராபரணி கொமன்ஸ் கூட ஃபைனல்ஸ் மீட் பண்ண போகிறாங்க கம்மிங் 30th. ஸோ நம்மளோட ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக செரமனிக்கு திரு வெங்கட்ராமன் அவர்கள் வந்திருக்காரு. அவர் திரு செந்தில் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான மேட்ச்சில் 3 விக்கெட்டு, ரொம்ப 4 விக்கெட்டு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. வயசுலேயும் ரொம்ப பெரியவர். பட் இளையராஜா அவர்கள் கோல்ட் இஸ் கோல்டு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு. வாங்க. ஆமாம் ஆமாம் சார். சீக்கிரம் ஆமாம். ஓகே, இந்த இம்பார்ட்டன்ட் செரமனியில் வெற்றி வீரன்ஸோட கேப்டனை கொஞ்சம் அழைக்கிறேன், பேச அழைக்கிறேன். ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த சீசனை பார்த்தீங்கன்னா நம்ம எம்பிஎல் பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக நம்ம இதுக்காக ரெடி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 300 பிளேயர்ஸை நம்ம எடுத்து லீக் ஆடி அதிலேருந்து செலக்ட் பண்ணி ஏலம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 180 பிளேயர், அப்படி தானே 180 பிளேயர் இருக்குமா, 180 பிளேயர்ஸ் நம்ம எடுத்து ஏலம் எடுத்து ஒரு பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். இது பாண்டிச்சேரி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு லெவல்லையும் நல்ல ரீச் இருக்குது. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயந்தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் கிரிக்கெட் ஆடிருப்போம், வெறும் மேட்டிங் விக்கெட் தான் ஆடிருப்போம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமு, ஒரு சில பேர் ஆடிருப்பீங்க டர்ஃபில் ஆடிருப்பீங்க, இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து டர்ஃபில் வந்து எல்லா பிளேயரையும் விளாட வச்சு, அதுவும் ஒரு நல்ல தரம் வாய்ந்த கிரவுண்டில் விளாட வச்சு அழகு பார்க்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதேமாதிரி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸோடைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம், எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு கான்ட்ராவர்சியும் இல்லாமல் சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்திருந்தாலும் கூட அதை நம்ம அழகாக சரி கட்டின்னு இப்போ நம்ம செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து நிற்கிறோன்னா அதுக்கு முழுக்க வீரர்களுடைய ஒத்துழைப்பு மட்டும்தானே தவிர வேறு யாருமே இல்லை. ஏன்னா இதில் ஆர்கனைசிங் கமிட்டின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாரும் தான். ஸோ ஆர்கனைசிங் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு குழுவாக யாரும் செயல்படாமல் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எடுத்து எல்லா பேர்டனும் நம்ம தான் பண்ணுறோம், நம்ம தான் இந்த நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையோடு இதை செயல்படுத்தும் போது தான் என்னுடைய சக்ஸஸ் வந்து இந்த இடத்துல நிற்கிது. இன்னும் 2 மேட்சஸ் தான் இருக்குது. மதியம் ஆஃப்டர்நூன் வந்து நம்மளுக்கு இப்போ செமிஃபைனல்ஸ் இருக்குது. 2 டீமுக்குமே வாழ்த்து சொல்லிக்கிறேன். வெற்றி தளபதிக்கும் எத்துக்காங்கேன்ஸுக்கும் 2 டீமுமே நல்ல பலம் வாய்ந்த அணியாக தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சங்கராபரணி கம்பெனிஸுக்கும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க டேரெக்டாக ஃபைனல் போயிருக்காங்க. எல்லா மேட்சுமே ஒரு மேட்ச் மட்டும் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க, அதுவுமே வெற்றி தளபதி கூட தான். ஸோ அதனால் பேட்டில் எப்படி இருக்கும்னு தெரியல, சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மேட்சுமே எனிவே எனக்கு நல்லா தான் இருக்கும்னு தோணுது. இருந்தாலும் எல்லா பிளேயர்ஸுக்கும் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். கங்க்ராட்ஸ். இந்த சீசனோட முடியாமல் இது கண்டினியூ ஆக போகுது. ஸோ அதனால் எல்லா பிளேயர்ஸும் மறுபடியும் அவங்கவுங்க ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க, நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு மேலே வாங்க. அடுத்த டீமுக்கும் அடுத்த ஏலத்துக்கு வந்து மாறி அடுத்த டீமில் போய் ஆட போகிறீங்க. ஒரே டீமில் ஆட போகிறதும் நிச்சயம் இல்லை. ஸோ நல்ல பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட நான் என்ன நினச்சேன், ஒரு 25 பிளேயர் நல்ல பிளேயர் இருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். சத்தியமாக அது எல்லாத்தையும் உடச்சி தூள் கிளப்பிட்டீங்க. ஒரு 100 பசங்க உண்மையிலே கேப்பபிளாக ஒரு 100 பேர் ஒர்த்தாக இருக்காங்க இந்த தொகுதியில். அதுவும் ஒரு 300 பேரில் 100 பேர் வந்து ஒர்த்தாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் நல்லபடியாக பண்ணுவோன்ற நம்பிக்கையும் இருக்குது. இந்த வருஷம் இந்த 2 மேட்ச் இருக்குது, நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் கேஸ், 2 டீமுமே ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றி தளபதிஸோட கேப்டன் பேசுறதுக்கு முன்னாடி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினவரை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வாங்க இளையராஜா, உங்கள் டீம் எப்படி நீங்கள் இந்த மேட்சோட 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்கீங்க? வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது வந்து இனிஷியலாக வந்து சஞ்சய் சூப்பராக பந்து போட்டு கொடுத்தீங்க, அதுதான் மேட்சே வந்து மாற்றி கொடுத்தது. அந்த 2 விக்கெட்டு தான். முருகனோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இதை பண்ணியே இருக்க முடியாது. எங்கே என் தம்பி அவரோட சப்போர்ட் தான். நான் சும்மா ஒரு இது அந்த அளவுக்குலாம் கிடையாது. அவன் தான் மெயின், 2 பேர் தான். உண்மை மொத்தமாக பேட்டிங் நீங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு.
தேங்க்யூ. இப்போ வெற்றி தளபதிஸோட கேப்டன் அவங்க பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆப்னோன் டீம் ஒரு பிரதர் சுமன் அண்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். 4th ப்ரைஸ் எடுத்திருக்காங்க இந்த இதில். அது நாங்கள் இந்த மேட்ச் பற்றி சொல்லணும்னா, நேற்று வந்து ஒரு மேட்ச் வந்து ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்தனால எங்கள் பிளேயர்ஸ் கொஞ்சம் கோஆர்டினேஷன் இல்லாமல் நேற்று கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டோம். அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து நேற்று கொஞ்சம் ப்ரிப்ரேஷனை அடாப்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம பசங்க எல்லாமே நல்லா ஆடி கொடுத்து நம்ம பிளான் பண்ணது எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த சேசிங் போனோம். அது எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம பண்ணாங்க. பவுலர்ஸ் எஸ்பெஷலாக பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. நம்ம சீனியர் பிளேயர் நம்ம பிரதர் இளையராஜாவும் நம்ம நண்பர் முருகனும் அவங்க எப்பயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இன்றைக்கி 2 யங்ஸ்டர்ஸ் வந்து நமக்கு பவர் பிளேலேயே ஹோப் கொடுத்து நல்லா கொடுத்தாங்க. சஞ்சய் மற்றும் இளஞ்செழியன் 2 பேர் சின்ன பசங்க, 20 years old பசங்க. நல்லாவே வந்து இன்றைக்கி பவர் பிளே நல்லா கொடுத்து இன்றைக்கி புதுசாக ஒரு சேஞ்ச் கொடுத்தோம். சின்ன பசங்க அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதனால நம்ம எங்கள் மேட்ச் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சுது. இதே அடுத்த மேட்ச்சு நம்ம ஃபார்வர்ட் பண்ணி ஃபைனல்ஸ் போகணும் நம்ம விருப்பப்படுறேன். தேங்க்யூ. மதியம் கெத்துக்காங்கின்ஸ் கூட உங்களுக்கு மேட்ச் இருக்குது. வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.